ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நவம்பர் 2025 செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ இனிமே யாரெல்லாம் வந்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் வந்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ ஸோ அவங்க இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆல் கொஷின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் ஏதாவது வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் அப்லோட் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதில் இதெல்லாம் வந்து ஃபார் பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே இனிமேல் நம்மளுடைய 2 சேனல்லையுமே வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம தயவு செஞ்சு 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாக தான் வருது. நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ரொம்ப நாள் வீடியோ ஒழுங்காக போடாதனால ஸோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகாது. நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ என்னென்ன கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, இன்னும் 4 months தான் இருக்குது, நான் உங்ககிட்ட ஆன்லைன் டியூஷன் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு. எஸ், நீங்கள் ஒருவேளை இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதை வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. பட் இதில் பப்ளிக் எக்ஸாமில் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறது சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸோட டிஃபரன்ஷியேட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கோ அதுவுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18th ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் தான் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் பப்ளிக் எக்ஸாமில் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறது கம்பேர் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ஈக்விலிபிரியம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனோபாட்டனி அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் 24. ஸோ இதெல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அதிகமாக எவ்ரி இயர் கேட்டுக்கிட்டே இருக்க ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 7 மார்க் மொத்தம் 2 7 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கும். 3 7s are 21, 2 7s are 14. அதுதான் வந்து கொஷின். ஓகேங்களா? ஸோ 26 27 இருக்குல்ல, அது ஏபி. அடுத்து இங்கே 28ல் ஏபி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதில் பாருங்கள், அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து யூசஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், அடுத்து அனிமல்ஸ் தட் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு எதர் 7 மார்க்லையும் கேட்கலாம். உங்களுக்கு சயின்ஸை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். 2 மார்க்லையும் கேட்பாங்க, 2 கொஷினை கம்பைன் பண்ணி 4 மார்க்லையும் கேட்பாங்க, 3 சேர்த்து 7 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இப்படி வேணாலும் கேட்கலாம். பட் இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏபிசி அதில் இந்த சி வந்து நிறைய தடவை 2 மார்க்கில் நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாமில் தனியாக கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஃபார் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் தானே தவிர இந்த 27 பப்ளிக் எக்ஸாமில் அவ்வளோ ரிப்பீட்டட் கிடையாது. நீங்கள் படிக்கிறதுலாம் படிக்கலாம், இல்லை விட்டுறலாம். 28ல் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை 4 மார்க்கில் தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது மெஷர் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அலோலிக், அது அப்புறம் கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். ஸோ இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. பட் பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா 7 மார்க்கை பொறுத்தல இந்த 26 இருக்குல்ல அந்த ஏபிசி. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் உங்களுக்கான சயின்ஸுக்கான செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுடைய ஒரு இம்பார்ட்டன்டான கொஷின் பேப்பர். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமே எக்ஸாம் எழுதக்கூடிய உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட். ஆல் த பெஸ்ட்.